எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. ஆனா ராஜ்வீர்க்கான தண்டனை அவன் பண்ண தப்பான காரியங்களுக்காக கிடைச்சது. நான் சாட்சி சொன்னதுனால இல்ல. நான் அப்ப கூட உண்மைக்காக மட்டும்தான் துணை போனேன். அப்புறம் தங்கச்சிக்கு என்ன நடந்ததோ அந்த விஷயம் பத்தி நமக்கு கொஞ்சம் கூட தெரிய வரவே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம மேல தப்பு சொல்ல முடியும்? அந்த துர்கா தேவிக்கு தெரியும் நம்ம உண்மையானவங்க, நம்ம மனசு சுத்தமானதுன்னு. அப்படி இருக்கும்போது நாம ஏன் நியாயத்துக்காக போராடக்கூடாது? ஆமாடி சீமா, மத்தவங்க உனக்கு துணையா இருக்காங்களோ இல்லையோ, நான் உன் கூட இருக்கமா. நாம நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம குடும்பத்துக்கான சுகத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் போராட போறோம். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்புறம் வழக்கம் போல வெற்றி நிச்சயமா நமக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த தாயோட ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு இருக்கும், இப்பவும் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜெய் துர்கா தேவி. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. பெரிய பாட்டி ப்ளீஸ் என்னையும் இந்த போராட்டத்துல கலந்துக்க விடுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த சவாலை எதிர்கொள்வோம். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம எல்லாரும் இங்க இருந்து போறதுனால பிரேம், நல்லா இருக்கே. அக்காவுடைய குடும்பம் கூட கௌரவர்கள் பாண்டவர்கள் மாதிரி ஆயிடுச்சு. மனோ, இப்ப நான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீ எல்லாரையும் இந்த வீட்டுல தங்கறதுக்கு அனுமதி கொடுத்திருக்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டுல எதுவுமே மாறாது. எப்படி நடந்துச்சோ, என்ன நடந்துட்டு இருந்ததோ அதுதான் நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீட்டோட விதிமுறைகள் என்னைக்குமே மாறாது. அட அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட வார்த்தைகள் உங்க காதுக்கு மட்டும்தான் வந்து சேருது, மூளைக்கு சேரலன்னு. உங்களுடைய முதுமைய என்னதான் பண்ண முடியும்? சரி பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். நான் உங்களுக்கு என் வீட்டுல தங்கறதுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்திருக்கேன், முடிவு எடுக்கிறதுக்கு இல்ல.
அப்படியே இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். என்னுடைய டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க, அப்புறம் அக்காவுடைய டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் என் பக்கம் இருக்கீங்களோ அவங்க எனக்கு அடிமையா இருந்தாகணும். ஆரியன் டைப்ஸ். அதாவது நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை நீங்க பேசாம செய்யணும். என் அடிமைகளோட நிலைமை எப்பவுமே என் எதிரிகளோட நிலைமையை விட நல்லா தான் இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் எனக்கு எதிரியா இருக்கீங்களோ அவங்களுடைய வாழ்க்கைய நான் நரகமா மாத்திடுவேன். மனோ, நீ இப்ப எங்க கிட்ட இருந்து வாங்கின சொத்தெல்லாம் எங்களை ஏமாத்தி வாங்கியிருக்க. ஆனா நான் உருவாக்கின உறவு அவ்வளவு மட்டமானதோ இல்ல பலகீனமானதோ இல்ல அவ்வளோ சீக்கிரம் உடையறதுக்கு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலைய உனக்கு சாதகமா எடுத்துக்காத. அதுக்கப்புறமா பாரு, இந்த குடும்பம் என் பசங்க யாருமே உன் நெடல கூட தொட மாட்டாங்க. பசங்களா, மில்க் ஷேக் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு தான். இதுல நான் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃபிளேவர் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ 2 பேர்ல யார் இத ஃபர்ஸ்ட் குடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ இது சஞ்சனாவுக்கு. சாக்லேட் மில்க் ஷேக். இங்க குடு. பசங்களை பத்தின கவலைய நீ என்கிட்ட விட்டுடு என்ன? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்ளோ நாள் கழிச்சு உங்க செல்ல பாட்டி உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு இந்த மில்க் ஷேக்க நான் கொடுப்பேன் இல்ல? சரி, இப்ப நாம ஒரு கேம் விளையாடலாம். அப்புறம் அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மில்க் ஷேக் கிடைக்கும். கூடவே ஐஸ்கிரீமும் கிடைக்கும். நிஜமாவா? அது என்ன சொல்லுவாங்க? ப்ராமிஸ். என்னுடைய ப்ராமிஸ். ப்ராமிஸ். இப்ப நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? இந்த கேமோட பேரு நீங்க எந்த டீம்ல இருக்கீங்க. இது என்ன புது கேமா? இதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டதே இல்ல. ரொம்ப லேட்டஸ்ட். இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. அப்புறம் பாரு, நீ இப்ப என்ன பண்ணணும்னா, நீ ஓடிக்கிட்டே உங்க அம்மா கிட்ட போகணும். அப்புறம் அவங்க கிட்ட நீங்க யார் டீம்ல இருக்கீங்கன்னு கேட்கணும். ஒருவேளை அவங்க பதில் இப்படி சொன்னாங்கன்னா, நான் சின்ன பாட்டியோட டீம்ல இருக்கேன்னு, அப்ப உங்களுக்கு பிரைஸா இது கிடைக்கும். இப்ப இல்ல, பாட்டியோட டீம்ல தான் இருக்கேங்கிற பதில் எடுத்துட்டு வரணும். சின்ன பாட்டி பசங்களே இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்களே, அப்ப நம்மளெல்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க நினைக்கவே ரொம்ப பயமா இருக்கு. இவங்க கோவம்லாம் சீமா மேல தானே. அப்புறம் எதுக்காக பசங்களை இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்க? பசங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் எதுவுமே சாப்பிடல. ப்ளீஸ் சின்ன பாட்டி, குழந்தைங்க அழுகுறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ப்ளீஸ் சின்ன பாட்டி, இந்த பாலை கொடுத்துருங்க. அட, நான் கொடுத்துட்டு தாமா இருக்கேன். அவங்கள கேம் கூட விளையாட வச்சிட்டு இருக்கேன். 2 in 1. போங்க போங்க போங்க. சின்னத்தை, நீங்களும் ஒரு அம்மா தானே. குழந்தைங்க விஷயத்துல எப்படி உங்களால இப்படி நடந்துக்க முடியுது? இவங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அட, இந்த சின்ன சின்ன பசங்களால எனக்கு என்ன துரோகம் பண்ணிட முடியும்? ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, துரதிருஷ்டவசமா இவங்க பரத்வாஜ் குடும்பத்துல வந்து பிறந்துட்டாங்க.
அவங்க என் பையன்கிட்ட இருந்து அவனோட சந்தோஷத்தை பறிச்சாங்க, அப்புறம் என்கிட்ட இருந்து என் தாலிய. சின்னத்தை இங்க பாருங்க, என்னால உங்க வேதனையை நல்லா புரிஞ்சுக்க இல்ல. முடியுது. ஆனா உன்னால புரிஞ்சுக்க முடியாது சீமா. நான் ஒத்துக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்திருக்க, அந்த துக்கத்தை அனுபவிச்சிருக்க. ஆனா உன் சூழ்நிலை வேற, என் சூழ்நிலை வேற. நம்ம 2 பேருக்குள்ள எடையே போட முடியாது. என் புருஷன் என்னையும் இந்த உலகத்தையும் விட்டு போயிட்டாரு. ஆனா நீ என்ன பண்ண? நீயாவே வேணும்னே உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. சின்னத்தை அதனாலதான் சொல்றேன், ஏன் பசங்க முன்னாடி என் வாயை திறக்க வைக்கிற? அது என்னன்னா, எனக்கு ரொம்ப நல்ல மனசு. யார்கிட்ட எது வாங்கினாலும் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துருவேன். எந்த கஷ்டத்தை பரத்வாஜ் குடும்பம் எனக்கு கொடுத்திருக்கோ அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். வட்டியும் முதலுமா. நான் குடிக்கணும். ஐயோ அம்மாடி, நான் என்ன பண்றது? இங்க பாரு, கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க மம்மி ஃபிளாப் ஆக்கிட்டாங்க. இப்ப கேமும் நடக்காது, அப்புறம் பிரைஸும் கிடைக்காது. இல்ல, சாரி. சின்னத்தை நீங்க இந்த மாதிரி எனக்கு மில்க் ஷேக் வேணும். இங்க பாருமா, சின்னத்தை நீங்க. சீமா, போது நிறுத்திக்கோ. குழந்தைங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு நடிக்காத ப்ளீஸ். இந்த நிலைமைக்கு காரணமே பிரேம் தான். உமாக்கா, ஒண்ணு மட்டும் சொல்ல சீமா, நல்லா கேட்டுக்கோ. உண்மையிலே பிரேமுக்கு பசங்க மேல அக்கறை இருந்திருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இன்னைக்கு பிரேம் பண்ண தப்பால பசங்களுக்கு சரியான சாப்பாடு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி நிலைமை நீடிச்சிட்டு இருந்தா நம்ம நடு ரோட்டை நின்னு பிச்சை எடுத்துதான் பசங்களோட வயிற்று நிரப்பணும். உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நான் செஞ்ச ஒரு தப்புனால சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்மை எவ்வளவு கருமையோ பெண்ணின் இருவிழிகளும் அவ்வளவு பெருமை. இத்தகைய ஆழமான கருமை குட் ஈவினிங் மிஸ்டர் பிரேம். வணக்கம் பிரேம் தம்பி. போன கன்சைன்மெண்ட்டுடைய பேமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல? சீக்கிரம் சரக்கு அனுப்பி வைங்க. உங்க சரக்குக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார், கொஞ்ச நாளா நீங்க ஆபீஸ்க்கு வரவே இல்ல. மீட்டிங் எல்லாம் நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஆபீஸ்ல நிறைய வேலைகள் பெண்டிங்ல இருக்கு. நாளைக்கு நீங்க ஆபீஸ் வருவீங்கல்ல? இப்ப புரியுது. அந்த ராய் பகதூர் பிரேம வேணும்னே இன்சல்ட் பண்றதுக்காகவே ஸ்வீட் கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் இங்க கூப்பிட்டுருக்கிறார். நான் ஏன் ஆஃபீஸ்க்கு வரலன்னு உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? இப்ப என்னால என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரேம், இங்க பாருங்க, மனசு தளர விடாதீங்க. இப்ப உங்க மனசு எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்பிக்கையோட இருங்க. அங்க பாருங்க, அங்க உட்கார்ந்துருக்காங்களே
நம்மள கண்டிப்பா காப்பாத்துவாங்க. நமக்கு எந்த கஷ்டத்தையும் வர விட மாட்டாங்க. நமக்கு எந்த அநியாயத்தையும் நடக்க விட மாட்டாங்க. Ladies and gentlemen, உங்க எல்லாரையும் எங்களோட இந்த பார்ட்டிக்கு வரவேற்கிறேன். முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல உங்களை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு. நீங்க எல்லாரும் என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது ஒரு சந்தோஷமான நேரம். நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு நான் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். பரத்வாஜ் ஸ்வீட் கம்பெனியோட புது முதலாளி ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் நான் தான். பரத்வாஜ் ஸ்வீட் கம்பெனிக்கு புது முதலாளியா? அப்படின்னா ராஜேந்திர சார் பல வருஷமா நடத்தின கம்பெனியை வித்துட்டார் போல. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னில இருந்து இந்த கம்பெனிக்கும் இந்த பரத்வாஜ் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ராஜேந்தர் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமுக்கு கம்பெனியோட பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சாரு. பிரேமால பாத்துக்க முடியல போல இருக்கு, அதனாலதான் கம்பெனியை அதை விடுங்க. குடும்பத்துல இருக்க பிரச்சனை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தேவையா என்ன? ராஜேந்திர சார் கம்பெனியை விற்கிற விஷயம் நம்ம யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா நடந்திருக்கு. சாரி டு டிஸ்டர்ப் யூ ராஜ்வீர். நான் இங்க பரத்வாஜ் குடும்பத்துடைய சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா ஒருவேளை இந்த பார்ட்டி அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட துக்கத்தை அவமானப்படுத்த தான் ஏற்பாடு செஞ்சிருந்தீங்கன்னா தென் சாரி, நான் இந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கு விருப்பப்படல. அம்மா, உங்க ஸ்வீட் கம்பெனியோட உறவு என் கம்பெனி கூட எங்க தாத்தா காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி நேர்மையான நல்ல மனுஷங்களை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எப்பயாவது எந்த விதத்திலேயாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப நீங்க எங்க கிட்ட தயங்காம கேளுங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கோம். கருத்த வானில் தான் வெள்ளி நிலவு அருமை, கருங்கூந்தல் தான் தரும் முகத்திற்கு பொலிவை. இத்தகைய ஆழமான கருமை நிறம் தருவதோ அசல் ஆம்லாவின் போஷாக்கு. மேலும் அசல் ஆம்லாவின் போஷாக்கு தருவதோ டாபர் ஆம்லா நெல்லி. டாபர் ஆம்லா நெல்லி ஒருவேளை உங்க ஸ்வீட் கம்பெனியோட முதலாளி நீங்க இல்லைன்னா அப்புறம் இந்த புது முதலாளிங்க கூட நாங்க பிசினஸ் வச்சுக்க விரும்பல. பாத்தியா மனோ, இதுதான் நேர்மைன்னு சொல்லுவாங்க. இத நாங்க ஏமாத்தி இல்ல, எங்களோட விசுவாசம் அப்புறம் எங்களோட உழைப்பு அதுக்கு மேல நம்பிக்கையில சம்பாதிச்சது. நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டா கூட எங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. இத்தனை வருஷத்துல பரத்வாஜ் குடும்பம் உருவாக்கி இருக்கிற உறவு சாதாரண உறவு இல்ல. காத்தடிச்சதும் மேகம் மாதிரி கலைஞ்சு போறதுக்கு. இவங்க எல்லாரும் அந்நியர்களா இருந்தாலும் சொந்தத்தை விட அதிகமா நேசிக்கிறவங்க. நான் சொல்றதுக்கு அர்த்தம் சந்தோஷத்துல மட்டும் இல்ல,
துக்கத்திலையும் துணை இருப்பாங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் எங்களுக்கு துணையா நிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வெற்றி அடைஞ்சிட்டோன்னு கர்வத்தோட இருக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் தோல்வியை தாங்கிக்கவே முடியாது. எங்க கிட்ட இருந்து நீ எல்லாத்தையுமே பறிச்சுட்ட. எங்க வீடு, சொத்து, பணம், பிசினஸ் எல்லாத்தையுமே. ஆனா எங்களோட உறவுகளை உன்னால அவ்வளவு ஈஸியா பிரிக்க முடியாது. அப்புறம் எங்களோட இந்த ஒற்றுமை உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நீ தோக்குறதுக்கு தயாராயிரு ராஜ்வீர். ஏன்னா எங்களுக்கு ஜெயிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்கு. केशिनी तपोवेशिनी अट्टहासिनी